நல்ல லேவிஸான வீடு வாங்கணுங்கிறது நிறைய பேரோட கனவாக இருக்குது. அவங்களுக்கெல்லாம் சூட் ஆகிற மாதிரி 3.1 சென்ட் கிழக்கு பார்த்த சைட்டில் கட்டப்பட்ட ஒரு கனவு வீட்டை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ரௌன், கிரே அண்ட் ஒயிட் இந்த மூணே கலர்ஸில் வீட்டோட இன்டீரியர் அண்டு எலிவேஷன் எல்லாத்தையும் பிளான் பண்ணியிருக்கிறது இந்த வீட்டுக்கு ஒரு கிளாஸி லுக்கை கொடுக்குது. பகல் பொழுதில் மட்டும் இல்லாமல் இரவுலையும் ஜொலிக்கிற மாதிரி அட்ராக்டிவாக எலிவேஷனை டிசைன் பண்ணியிருக்கிறதும், லிவிங் ஹாலுக்கு பிரம்மாண்டமாக ஹை சீலிங் ஸ்ட்ரக்சர் பிளான் பண்ணியிருக்கிறதும், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 16க்கு 16 அடியில் மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்து அதுக்கு 5க்கு 16 அடியில் ட்ரை ஏரியா வெட் ஏரியாவோட பெரிய பாத்ரூம் கொடுத்துருக்கிறதும், கிச்சன் அண்டு போர்ட்டிகோ உட்பட எல்லா ரூம்ஸுக்கும் கிராண்டாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்கிறதும், பெரிய உட்டன் பார்ட்டிஷன் வால் அண்டு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப்போட பெரிய கிச்சன் ரெடி பண்ணியிருக்கிறது. இது எல்லாமே இந்த வீட்டோட ஹைலைட்ஸாக இருக்குது. இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது கிழக்கு பார்த்த சைட். வீட்டையும் கிழக்கு பார்த்தபடியே கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 3.1 சென்ட், அதாவது 1348 ஸ்கொயர் ஃபீட். சைட் 24 அடி அகலமாகவும் 55 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை 2500 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளெக்ஸ் டைப்பில் பில்ட் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். எக்ஸ்ட்ரா ப்ரொஜெக்ஷன் ஒர்க்கோட ப்ரௌன், கிரே அண்டு ஒயிட் கலரில் டெக்ஸ்சர் ஒர்க்கெல்லாம் கொடுத்து ட்ரீ டிசைன்ஸ் எல்லாம் பிளான் பண்ணி டே டைமில் மட்டும் இல்லாமல் நைட் டைம்லேயும் ஜொலிக்கிற மாதிரி நிறைய லைட் எஃபெக்ட்ஸோட எலிவேஷனை அட்ராக்டிவாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் காம்பவுண்ட் வாலில் டைல்ஸ் ஒர்க்கோட செடிகள் வைக்கிறதுக்காக பிளான்டர் பாக்ஸும் ரெடி பண்ணியிருக்காங்க. மெயின் என்ட்ரன்ஸில் பெரிய மெட்டல் கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே போர்ட்டிகோ. சைஸ் 12க்கு 22.75. ஈஸ்ட் சைடில் செட்பேக் ஏரியா விட்டு அங்கே இபி பாக்ஸும் குக்கிங் கேஸ் சிலிண்டரை அவுட் சைடில் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. கிராண்ட் எலிவேஷன் லுக்குக்காக போர்ட்டிகோவோட நார்த் ஈஸ்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா பில்லருக்கு பதிலாக ஒரு பெரிய வால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறது நல்லா இருக்கு. தரைக்கு ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸும், வாலுக்கு 4க்கு 2 அடி சைஸில் கிளாசி ஃபினிஷ் டைல்ஸும், சீலிங்க்கு ப்ரௌன் அண்டு ஒயிட் கலரில் ஜிப்சம் போர்டில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. இது அவுட் சைட் பாத்ரூம். சைஸ் 3க்கு 6, இந்தியன் டாய்லெட் டைப். வீட்டோட மெயின் டோரை தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி கிழக்கு பார்த்தபடி ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸ் லிவிங் ஹால். சைஸ் 20க்கு 16. தரைக்கு முழுவதும் 5.5க்கு 2 அடி சைஸில் கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபைடேஸ் வச்சிருக்காங்க. லிவிங் ஹாலோட ஒரு பகுதிக்கு பிரம்மாண்டமாக ஹை சீலிங் ஸ்ட்ரக்சர் பிளான் பண்ணி ஃபால் சீலிங் ஒர்க்கோட சென்டரில் ஒரு பெரிய சாண்டர் லைட் மாட்டியிருக்காங்க. நார்த் சைடில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னும் ஸ்டேர்கேஸ் பில்ட் பண்ணி அங்கே ஒரு பெரிய உட்டன் டிவின்னு செஞ்சுருக்காங்க. இது உட்டன் பூஜா கேபினெட். ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது. சிஎன்சி கட் டிசைனில் டோர் செஞ்சுருக்காங்க. பூஜா கேபினெட்டில் ஸ்டோரேஜுக்காக கீழே நிறைய ட்ராவர்ஸ் கொடுத்துருக்காங்க. சவுத் சைட் டபுள் லைட் வாலுக்கு கீழேருந்து மேலே வரைக்கும் பூராதுக்குமே வால்பேப்பர் ஒட்டியிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து கிச்சனுக்கு என்ட்ராரோ என்ட்ரன்ஸை பார்த்தீங்கன்னா கிராண்டாக பேனலிங் ஒர்க் செஞ்சு அங்கே 1 அடி திக்னஸில் மேலே வரைக்கும் பெரிய உட்டன் பார்ட்டிஷன் வால் செஞ்சுருக்காங்க. இதில் ஹைலைட் என்னென்னா பேக்ரவுண்டு பூரா மிரர் அக்ரிலிக் கொடுத்து நிறைய டெக்கரேட்டிவ் எலமெண்ட்ஸ் வைக்கிற மாதிரி நிறைய செல்ஸ் கொடுத்துருக்காங்க.
சவுத் ஈஸ்டில் கிச்சன் வித் டைனிங் ரூம். இதோட டோட்டல் சைஸ் 20க்கு 10. கிச்சனுக்கு டைனிங் ஸ்பேஸ்க்கு இன்பிட்வீனில் கிரானைட் ஃபினிஷில் ஒரு பெரிய பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப் அமைச்சு அதுக்கு மேலே சீலிங் வரைக்கும் உள்ள பேனலிங் ஒர்க் செஞ்சு அதில் அழகான ஒரு ஹேங்கிங் லைட் மாட்டியிருக்காங்க. பொதுவாக கிச்சனில் யாரும் ஃபால் சீலிங் ஒர்க் செய்ய மாட்டாங்க. ஆனால் இந்த வீட்டில் கிராண்ட் லுக்குக்காக கிச்சனில் கூட அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. எல் ஷேப்டு டேபிள் டாப் அமைச்சு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து கீழே பூரா உட்டன் பேஸ் கேபினெட்ஸ் அமைச்சிருக்காங்க. ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை செப்பரேட்டாக ஸ்டோர் பண்ணுறதுக்கு வசதியாக பேஸ் கேபினெட்ஸில் 2 உட்டன் விக்கர் பேஸ்கெட்ஸையும் ஆட் பண்ணியிருக்காங்க. டேபிள் டாப் மேலே ஓவர் ஹெட் கேபினெட்ஸ், ஃப்ளூட்டட் கிளாஸில் டோர் கொடுத்து அதுக்கு கோல்டன் கலரில் ஃப்ரேம் வித் ப்ரொஃபைல் ஹேண்டில் கொடுத்துருக்கிறது பார்க்க ரிச்சாக இருக்குது. எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜுக்காக மேலே யூ ஷேப்பில் லாஃப்ட் செல்ஃப் கொடுத்து பூரா அதுக்குமே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நார்த் சைடில் லாஃப்ட் செல்ஃபு கீழே 2 பெரிய டால் கேபினெட். எந்த பக்கம் திரும்பினாலும் ஸ்டோரேஜ் கேபினெட்ஸ் இருக்கிற மாதிரி நிறைய ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்து இல்லத்தரசிகளுக்கு பிடிச்ச மாதிரி மாடலர் கிச்சனை அழகாக வடிவமைச்சிருக்காங்க. டைனிங் ஸ்பேஸில் இந்த கார்னரில் வேண்டி யூனிட் பிளான் பண்ணி அதுக்கு அட்டாச்சாக க்ராக்கர் யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கென்றாரோ. சைஸ் 16க்கு 10. சீலிங்க்கு அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு வெஸ்ட் சைடு வாலுக்கு பூரா வால்பேப்பர் ஒட்டியிருக்காங்க. ஸ்டோரேஜுக்காக சவுத் சைடில் மேலே லாஃப்ட் செல்ஃபுக்கு பூரா கபோர்ட் ஒர்க் செஞ்சு கீழே வார்ட்ரோப்ஸும் அதுக்கு அட்டாச்சாக ஸ்டடி டேபிளும் கொடுத்துருக்காங்க. ஒரு வார்ட்ரோபோட டோரில் பார்த்தீங்கன்னா ஃபுல் லென்த் மிரர் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது அட்டாச்சு பாத்ரூம். ஃபைபர் டோர் ஃபிட் பண்ணியிருக்காங்க. பாத்ரூம் சைஸ் 10க்கு 4. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. படிக்கட்டு கீழே கபோர்டு கொடுத்து உள்ள யூபிஎஸ் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ். படிக்கட்டுக்கு டார்க் கலரில் கிரானைட்டும் லைட் கலரில் டைல்ஸ் கொடுத்து சைடு ஹேண்ட் ரயிலை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வித் டஃப் அண்ட் கிளாஸில் ஹேண்ட் ரயில் ஃபேப்ரிக் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே வீட்டோட ஈஸ்ட் சைட் அண்ட் வெஸ்ட் சைடை கனெக்ட் பண்ணுற மாதிரி 6க்கு 16 அடி சைஸில் ஒரு பேசேஜ்.
கிரவுண்ட் ஃப்ளோர் மாதிரியே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் சவுத் வெஸ்ட் கார்னரில் ஒரு பெட்ரூம். இது செகண்ட் பெட்ரூம். சைஸ் 16x10. ஒரு நல்ல டிசைனில் ஃபால் சீலிங் ஒர்க். வெஸ்ட் சைடு வாலுக்கு போகிற கிராண்டாக வால்பேப்பர் ஒட்டியிருக்காங்க. ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்டும் கீழே வார்ட்ரோபும், அதுக்கு அட்டாச்சாக சர்க்குலர் ஷேப் மிரர் வித் பேக் லைட்டோட நல்ல ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள்னு இந்த பெட்ரூமுக்கு சூப்பராக இன்டீரியர் செஞ்சுருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 10x4. வாஷ் பேசின், ஷவர், மேனோ டைவர்ட்டர், ஹெல்த் ஃபாசெட், டவல் பார், கிளாசெட் இந்த மாதிரி எல்லா சானிட்டரி வேர்ஸும் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அடுத்து பேசேஜில் இருந்து ஈஸ்ட் சைடில் அமைஞ்சிருக்கிற தேர்ட் பெட்ரூம் கென்றாரோ. இது மாஸ்டர் பெட்ரூம். சைஸ் 16x16. மாஸ்டர் பெட்ரூம்ங்கிறதுனால இந்த பெட்ரூமில் மட்டும் டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. தரைக்கு பூரா வுட் டிசைனில் மேட் ஃபினிஷ் டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. ஸ்டோரேஜுக்காக மேலே 16 அடி லாஃப்ட் செல்ஃபுக்கு பூரா கபோர்டு ஒர்க் செஞ்சு கீழே வார்ட்ரோப்ஸும், அதிலே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள், கார்னரில் ஒரு பெரிய ஸ்டடி டேபிள்னு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா எல்லா ரேக்ஸ்லையுமே இண்டிவிஜுவல் ப்ரொஃபைலைட்ஸ் மாட்டியிருக்காங்க. கிராண்ட் லுக்குக்காக போர்ட்டிகோ, லிவிங் ஹால், கிச்சன், டைனிங், எல்லா பெட்ரூம்ஸ், லாபின்னு எல்லா ஸ்பேஸ்லையுமே சீலிங்க்கு அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 16x5. இன்பிட்வீனில் கிளாஸ் பார்ட்டிஷன் வால் அமைச்சு பாத்ரூமை ட்ரை ஏரியா, வெட் ஏரியான்னு ரெண்டாக செப்பரேட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் எல்லா அட்டாச்சு பாத்ரூம்ஸை 10x4, 16x5 இந்த மாதிரி பெரிய சைஸ்லேயே நல்லா வசதியாக கட்டியிருக்காங்க. மாஸ்டர் பெட்ரூமுக்கு ஃப்ரண்ட்டில் தனியாக ப்ரைவேட் பால்கனியும் கொடுத்துருக்காங்க. சைஸ் 6x12. கார்னரில் யூட்டிலிட்டி ரூம். சைஸ் 10x3. உள்ள வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ரூம்லேயும் மேலே சின்னதாக ஒரு வென்டிலேட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூரில் துடியலூர் பக்கத்தில் NGGO காலனியில் லொக்கேட்டாக இருக்குது. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 1,30 lakhs. ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள். டெராஸ் போகிறதுக்கு மேலே ஹெட்ரூம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஸ்டேர்கேஸை இன்னர்லேயே பில்ட் பண்ணியிருக்காங்க. மற்ற டீடைல்ஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.